மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இங்கு நம்மை அழைத்தாயும் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாயும் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அதில் ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இன்றைய திருப்பலியானது இன்று தன்னுடைய 60வது பிறந்தநாளை கொண்டாடும் பாக்கியவதி அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், குடும்ப அமைதிக்காகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், திருமதி ஃப்ளோரா மற்றும் அக்ஷய் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்வில் துன்பம் இல்லை என்று உணர்ந்துவிட்டால் நாம் இயேசுவின் உண்மையான சீடர்களாக இருக்க முடியாது. இயேசுவின் உண்மையான சீடர்கள், சீடத்திகள் யார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய துன்பங்களை நாம் தாங்கிக் கொண்டு இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதித்து நாம் இயேசுவோடு இயேசுவை பின்பற்றினோம் என்றால்
நாம் உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக வாழ்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்விலே தன்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றினார். கடவுளின் உண்மையான ஒரு சீடராக இருந்தார். கடவுள் அவரை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குள்ளே இன்றைய நாளிலே நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். இன்றைய வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வருகிற பொழுது நான் இயேசுவின் உண்மையான சீடனாக நான் வாழ்கிறேனா, அல்லது இயேசு விட்டு நம்முடைய வாழ்விலே நாம் பிரிந்து செல்கிறோமா? என்னுடைய வாழ்விலே நான் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறேன்? பணத்திற்கா, செல்வத்திற்கா, நான் சேர்த்து வைக்கிற புகழுக்கும் அங்கீகாரத்துக்குமா, அல்லது எல்லாவற்றையும் தாண்டி இயேசுவை என்னுடைய வாழ்விலே நான் முதன்மைப்படுத்துகிறேனா? நம்முடைய வாழ்விலே இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்காமல், இயேசுவை நாம் பின்பற்றாமல், இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக அவரை முழுமையாக பின்பற்றக்கூடிய அருளையும் ஆசிரியும் இந்த நாளிலே இந்த திருப்பல் வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பலிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகளை ஏற்று மனவருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. இன்று தாயாம் திரு அவையானது புனித இறைனியோசுடைய நினைவை, ஆயர் மறைசாட்சியுடைய நினைவை கொண்டாடுகின்றது. அவருடைய பரிந்துரையால் நாம் நம்முடைய துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெற இயேசுவை முழுமையாக பின்பற்றி நாம் ஜெபிப்போம். இறைவா, திருமறை படிப்பினைகளின் உண்மையையும் திரு அவையின் அமைதியின் நிலைநாட்டு வரத்தையும் ஆயரான புனித இறைனியோக்கு அளித்தீரே. அவரது வேண்டுதலால் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் புதுப்பிக்க பெற்று ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதில் என்றும் கருத்தாயிருக்க எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள்
16 முதல் 33 முடிய. 3 மனிதர்களும் எழுந்து சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்ய இருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனோ? ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்று கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கோமராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழுப்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கின்ற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகத்திற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 103. இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு,
அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமூடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. அவர் நமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 18 முதல் 22 வரை. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான்
போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சீடத்துவ வாழ்வில் துன்பங்கள் இல்லை என்று உணர்ந்து விட்டால் உண்மையான சீடர்களாக இருக்க முடியாது. பிரியாதிர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, 3 வாரங்களுக்கு முன்பாக ஒரே நாளிலே நம்முடைய பங்கிலே 2 இறப்புகள். முதல் இறப்புக்காக அவருடைய இல்லத்திற்கு சென்ற பொழுது அங்கே பார்த்த அந்த ஒரு கஷ்டமான ஒரு நிலையானது என்னுடைய மனதை ரொம்பவுமே பாதித்தது. அந்த குடும்பத்திலே 4 பெண் குழந்தைகள், ஒருவருக்கு மட்டுமே திருமணம் முடிந்திருக்கிறது. மற்ற 3 பேருமே திருமணம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பிரெட் வின்னர் என்று சொல்லக்கூடிய அவர்தான் திடீரென 7 நாட்களுக்கு முன்பாக நெஞ்சு வலி வந்ததாகவும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது மருத்துவமனையிலே இறந்ததாகவும் சொன்னார்கள். தொடர்ந்து அந்த அம்மா என்னை பார்த்த உடனே அங்கே நின்று ஏறக்குறைய ஒரு 45 நிமிடம் அவருடைய கணவரிடம் பேசுவது போல தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டினார்கள். கடவுள் ஏன் எங்களை இவ்வாறு சோதிக்கிறார்? நாம் கடவுளுக்கு உகுந்தபடியிலே வாழ்ந்தோம் அல்லவா? கடவுள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு தருகிறார்? கடவுளுக்கு நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் ஃபாதர்? போன வருடம்தான் என்னுடைய மகளுடைய கணவர் இறந்து விட்டார். இவர்தான் எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று நாங்கள் கனவு கொண்டிருந்தோம். இப்போது இவரும் இறந்து விட்டார். எங்களை இப்படி நடு தெருவில் விட்டுட்டு போயிட்டாரே, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு துன்பம்? ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம்? நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் ஃபாதர் அப்படின்னு அவர்கள் கேள்விகளை அடுக்கி கொண்டு கேட்டுக்கொண்டே சென்றார்கள். அந்த நேரத்திலே அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல எந்த வார்த்தையும் என்னிடம் இல்லை. அன்புக்குள்ளே தொடர்ந்து நான் அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை, துன்பங்கள் ஏன் என்று கதறிய அந்த குடும்பத்திற்கு நான் சொன்ன அந்த வார்த்தை, தந்தை கடவுள் கூட இயேசுவுக்கு சிலுவையே துன்பமாக கொடுத்தார். இயேசு அதை வேண்டாம் என்று தள்ளிவிடவில்லை, மாறாக அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். வெற்றி வீரராக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நீங்களும் பொறுமையோடு கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை வெற்றியடச் செய்வார். கடவுளுடைய மாட்சி இந்த நிகழ்வு மூலமாக உங்களுடைய குடும்பத்திலே வெளிப்படுகிறது என்று சொல்லி வந்தேன். இப்போது ஓரளவு நன்றாக இருக்கிறார்கள். அன்புக்குள்ளே, சீடத்துவ வாழ்வு என்பது மலர் படுக்கை அல்ல, முட்படுக்கை. இயேசு மக்கள் நடுவிலே பெற்ற செல்வாக்கு, மக்கள் அவரை சூழ்ந்திருப்பதை பார்த்து மறைநூல் அறிஞர் இயேசுவை சோதிக்கக்கூடிய நோக்கத்துடன் இயேசுவை பின்தொடர்ந்தால் என்ன கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு இயேசுவை அணுகி, நீர் எங்கே சென்றாலும் உம்மை பின்பற்றுவோம் என்று சொல்லுகின்றார்கள். இயேசு ஆண்டவர் அதற்கு பதில் மொழியாக, நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறார். இயேசுவை பின்பற்ற விரும்பக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட
மனநிலையை பெற்றிருக்க வேண்டும் என்பதை இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்புக்குள்ளே, ஒருவர் தானாக முன்வந்து உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்வரிடம் இயேசுடைய பதில் இவ்வாறு இருக்கிறது. இயேசு சொல்லக்கூடிய இந்த பதிலின் உண்மையான அர்த்தம் என்ன, உண்மையான பொருள் என்ன? இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் எதையும் எதிர்பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். பொன், பொருள், அந்தஸ்து, அதிகாரம், கௌரவம், பெருமை, புகழ், வசதி இவற்றை எதிர்பார்த்து இயேசுவை பின்பற்றுவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் இயேசுவின் உண்மையான சீடர்களாக இருக்க முடியாது. இன்னொரு இடத்திலே இயேசுவை தானாக முன்வந்து என்னை பின்பற்றி வாரும், இறந்தவர்களை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவை பின்பற்றுபவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது. ஒருவேளை அதை குறித்து கவலை கொண்டிருந்தால் இயேசுடைய பாதை மிகப்பெரிய துன்பமான பாதையாக அமைந்துவிடும். நாம் இயேசுவின் உண்மையான சீடர்களாக, சீடத்திகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் எதை குறித்தும், இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் இயேசுவை மையப்படுத்தி வாழ்ந்தால் இயேசுவின் உண்மையான சீடர்களாக, உண்மையான சீடத்திகளாக நாம் வாழ முடியும் என்பதை இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய சீடத்துவ வாழ்விலே இயேசுவை முதன்மைப்படுத்தி நாம் வாழ்கிறோமா? பல நேரங்களிலே நாம் நம்முடைய பணத்தை, செல்வத்தை இயேசுவுக்கு நிகராக பார்க்கிற பொழுது சீடத்துவ வாழ்வு சுமையாக அமைந்து விடுகிறது. பணம் நம்முடைய வாழ்விலே பல முக்கியமான மூன்று எழுத்து அம்சங்களில் உயிர், பாசம், காதல், கருணை, நலம், குணம், இதை போல பணமும் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. பணம் வேலையாளர் போல் இருக்கிற பொழுது இதை வைத்து நல்ல காரியங்களையும் விளக்க செயல்களையும் நாம் செய்ய முடியும். இந்த பணத்தை ஒரு வேலையாள் போல நாம் வைத்திருந்தோம் என்றால் இந்த உலகத்திலே நல்ல காரியங்களையும் இறக்க காரியங்களையும் நாம் செய்ய முடியும். இதனை வைத்து நல்ல காரியங்கள் நாம் செய்தோம் என்றால் கடவுளுடைய அருளையும் கடவுளுடைய ஆசிரியை நாம் பெற முடியும். இந்த பணத்தின் பெருமையை பறைசாற்றக்கூடிய விதத்திலே இவ்வாறு அழகாக சொல்வார்கள். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் என்பார்கள். பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும், பணம் இல்லை என்றால் பிணம் என்று சொல்வார்கள். இப்படியாக மிகுந்த பலத்தை கொண்ட பணத்திற்கும் பல வரையறைகள் உள்ளது. இயலாத காரியங்கள் இருப்பதையும் நாம் அறிவோம். பணத்தை வைத்து பஞ்சுமித்தை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து வேலையாட்களை வாங்கலாம், அவனுடைய உண்மையான விசுவாசத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து ஆடம்பர வசதிகளை வாங்கலாம், ஆனால் உண்மையான மன அமைதியை நாம் வாங்க முடியாது. எனவே பணம் என்பது நம்முடைய காலிலே போடக்கூடிய செருப்பு போல அளவாக இருக்க வேண்டும். எப்படி? பணம் என்பது நம்முடைய காலில் போடக்கூடிய செருப்பு போல அளவாக இருக்க வேண்டும். செருப்பு கொஞ்சம் பெருசாக இருந்தால் என்னாகும்? தட்டு தடுமாறி கீழே விழுந்துருவோம். ஒருவேளை செருப்பு கொஞ்சம் சிறிதாக இருந்தால் என்னாகும்? அது நம்ம நடக்க விடாது. அதே போல் தான் இந்த பணமும் கூட. பணம் என்னாகும்? மிக அதிகமாக இருக்கிற பொழுது என்னாகும்? நாம் ஏழைகளை நாம் பார்க்க மாட்டோம், கடவுளை பார்க்க மாட்டோம். பல நேரங்களில் பணம் நமக்கு அதிகமாக இருக்கிற பொழுது பணத்தை யாருக்கு நிகராக பார்ப்போம்? கடவுளுக்கு நிகராக பார்ப்போம். இன்று நம்ம நிறைய பேருக்கு இந்த செல்வம், பணம் தான் கடவுளாக நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருப்பதை நாம் பார்க்குறோம். அது மட்டுமில்லை, பணம் அதிகமாக இருக்கிறது என்றால் நம்மை சுற்றி பல சுவர்களை அமைத்து கொண்டு மற்றவர்களை நாம் ஒதுக்கி வைத்து விடுவோம். அதுபோல் பணம் குறைவாக இருந்தாலும் நாம் மற்றவர்கள் மீது பொறாமைப்படவோ, கடவுளிடம் முறையிடவோ, முடியாத பட்சத்திலே திருடவோ, பொய் பேசவோ தோன்றும். எனவே பணம், இந்த செல்வம் போதுமான அளவில் இருந்தால் போதுமானது. ஆனால் பணத்தை பொறுத்த மட்டிலே போதும் என்ற அந்த மனநிலை அடைவது என்பது மிக மிக கடினமானது. பணம் ஒன்றே குறியாக இருந்தால் நாம் பாசத்தை நாம் விலை பேசி விடுவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருப்பதை பார்ப்போம். நேற்றைய தினம் காலை திருப்பலிலே ஒரு முதியவர் இங்கே வந்து
திருப்பலில் பங்கேற்றார். அந்த குணமளிக்கும் வழிபாடு முடிந்து நான் என்னுடைய அறைக்கு சென்ற பொழுது ஓடோடி வந்தார். வந்து கண்ணீரோடு, வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஃபாதர், கோயிலுக்கு வரலான்னு வந்தேன், திருப்பலி நடந்து கொண்டிருந்தது, உள்ளே வந்தேன், யாரும் எதுவும் சொல்லலை, நான் அமைதியாக உட்கார்ந்தேன், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஃபாதர். சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, எங்களுக்குன்னு எழுதி கொடுத்த அந்த சொத்தை சொந்தக்காரவங்க அபகரிக்க நினைக்கிறாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்கு ஃபாதர், நல்லா வேண்டிங்க ஃபாதர், ஒரு நிம்மதி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என்ன பண்ணே தெரியலை. அன்புக்குள்ள இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. பணத்தை முன்னிலைப்படுத்தி இன்று நிறைய பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். செல்வத்தை முன்னிலைப்படுத்தி இன்று நிறைய பிரச்சனைகள் இருப்பதை நாம் இன்றைய காலகட்டத்திலே நாம் நம்முடைய கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்படாமல் இயேசுவை மையப்படுத்தி நாம் நகர்ந்தோம் என்றால், பணத்தை செல்வத்தை மையப்படுத்தி அல்ல, இயேசுவை மையப்படுத்தி நாம் நகர்ந்தோம் என்றால், அன்புக்குள்ளே நாம் இயேசுவின் உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக நாம் வாழ முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன வாக்குத்தத்தம்? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசியாக இருப்பாய், உன்னுடைய சந்நிதியானது மென்மேலும் இந்த உலகத்திலே நினைத்து நிற்கும் என்ற வாக்குத்தத்தம். அதே நிலையிலே ஆபிரகாம் கடவுளோடு ஒரு அழகான ஒரு உரையாடலை செய்கின்றார். சோதம் கோமரா அந்த மக்கள் பாவத்திலே மிதந்து தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் இவற்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே வீழ்ந்து வந்த அந்த சூழ்நிலை அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. இந்த நகரங்கள் அழிக்கப்படக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆபிரகாம் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவரே, பேசுவதற்கு எனக்கு துணிவில்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், நான் தூய்மையான உதடுகளை கொண்டவன் அல்ல, நான் பாவி. ஆனால் மக்களுக்கு நடக்க போகக்கூடிய இந்த நிலையை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி கடவுளோடு அவர் முறையிடுகிறார், கடவுளோடு வேண்டுகிறார், விடாமுயற்சியோடு கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார்? ஒருவேளை இந்த நகரங்களிலே 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த நகரை நீர் அழிக்காமல் விட்டு விடுவீரோ? 50 பேர் இல்லை, ஒரு 40 பேர் தொடர்ந்து கடவுளோடு பேரம் பேசுகிறார். 40 பேர், 30 பேர், 20 பேர், இறுதியாக ஒரு 10 பேர் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கடவுளிடம் கெஞ்சுகின்றார், கெஞ்சி கேட்கின்றார், அப்படியாவது இந்த மக்களை விட்டு விடுவீரோ? அந்த நகரத்திலே 10 நீதிமான்கள் இல்லாதால் கடவுள் அந்த நகரத்தை அழித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குள்ளே நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே இன்றைய இந்த கொரோனா பெருந்தொற்றின் இந்த காலத்திலே நிறைய பேர் என்னிடம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். கடவுளுடைய கோபம் இந்த உலகத்து மேலே வந்துருச்சு, அதனால்தான் இப்படி மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் கடவுளை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டான். அறிவியல் என்ற ஒன்றை வைத்து கடவுளை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டான். எனவே தான் கடவுளுடைய கோபம் இந்த உலகத்தின் மேல் வந்து விட்டது. எனவே இந்த கொரோனா தொற்றின் மூலமாக இந்த உலகத்திலே நிறைய மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய சாபத்திற்கு, கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டோம். ஏன் மக்கள் கொத்து கொத்தாக நாம் இறக்கிறோமே? ஏன் நாம் இந்த உலகத்தை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு தன்மைதான். பணம், செல்வம் இதுதான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அன்புக்குள்ளே இறைவனை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை நாம் உயர்த்துகிற பொழுது கடவுளுடைய அபரிவிதமான அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இன்று நாம் நினைவு கூறக்கூடிய புனித இரேனியூஸ் ஆயர் மறைசாட்சி, இவருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது இயேசுவின் உண்மையான ஒரு சீடராக வாழ்ந்தவர். இவர் ஒரு மறைசாட்சி. இவருடைய பெற்றோர் இவரை புனித போலிகார்ப்பினுடைய பாதுகாப்பில் விடுகின்றார்கள். புனித போலிகார்ப்பினுடைய திருத்தூதர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருக்கின்றார். காவூல் நக ஆயராக இருந்தவர். திருச்சபையின் கோட்பாடுகள் பற்றிய பல புத்தகங்களை இவர் எழுதியிருக்கின்றார். பல்வேறு இடங்களிலே திரு அவைக்காக, அன்றைய காலகட்டத்தில் இருந்த திரு அவைக்கு எதிராக இருந்த அந்த தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக திரு அவைக்காக பேசியிருக்கின்றார். திருச்சபையின் வரலாற்றை பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டு என்பதை அந்த வழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் இரேனியூஸ். முதல்ல எல்லாம் என்ன மறைநூல் என்றே
அழைக்கப்பட்டது. ஆனால் இவர்தான், இந்த இரேனியூஸ் தான் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு என்று சொன்னவர். முதலாக கடவுளாகிய இறைவனின் அன்பின் வெளிப்பாடாக இந்த திருவிவிலியம் இருக்கிறது. அதை அன்பின் வெளிப்பாடாக உடன்படிக்கை என்று அழைப்பதே சிறந்தது என்று சொன்னவர் இந்த இரேனியூஸ். இவர் அன்னை மரியாள் மீது மிகுந்த பற்றுறுதி கொண்டவர். ஆம் என்ற அந்த ஒற்றை சொல் மூலமாக இந்த உலகத்தையே மீட்டவர் அன்னை மரியாள் என்ற அந்த கருத்தை மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னவர். அன்புக்குள்ளே, இந்த புனிதரை போல இயேசுவின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் திரு அவையின் மீதும் நாம் அன்பு கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். இந்த புனிதர் எவ்வாறு இயேசுவின் உண்மையான சீடராக தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே இயேசுவை முதன்மைப்படுத்தி இயேசுவின் உண்மையான சீடத்திகளாக நாம் வாழ முயற்சிப்போம். இன்றைய நாளிலே உண்மையான சீடத்துவ வாழ்வு என்பது துன்பங்களை ஏற்றுக்கொள்வதுதான் இருக்கிறது. எனவே நாம் வாழுகின்ற காலகட்டத்திலே கடவுள் நமக்கு தருகிற சிறு சிறு துன்பங்களை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். இயேசுவின் உண்மையான சீடத்திகளாக நாம் வாழ தொடர்ந்து இந்த திருப்பலி பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். அர்ச்சனை பூவாய் ஈசன் முன்னே அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பேரினிலே. எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான், அர்ச்சனை பூவாய் ஈசன் முன்னே அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்ற மிகு படைப்பிலே, ஏற்ற மிகு படைப்பிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பள்ளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித இறைனியோசின் விண்ணக பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்பு கொடுக்கும் பலி உமக்கு மாட்சிமை அளிப்பதாக. நாங்கள் உண்மையை விரும்பி ஏற்கவும் திரு அவையின் வலுவில்லா நம்பிக்கை நிலையான ஒற்றுமையாக இவற்றை பற்றி கொண்டிருக்கவும் இது எங்களுக்கு உதவுவதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும்
ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இலைதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பது வேண்டி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். என்னும் ஆவியாரின் முதன் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்று உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தி. ஆகவே நாங்கள் வானக தூதனிவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து தக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம்முடைய இரு கரங்களையும் குவித்து நற்கண்ணை ஆண்டவருடைய கரங்களில் நம்மை நாம் கொடுப்போம். இன்று நம்மை ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். நான் உண்மையான சீடனா? இயேசுவின் உண்மையான சீடனாக சீடத்தையாக நான் வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்விலே வரக்கூடிய துன்பங்களை கஷ்டங்களை மன மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்கிறேனா? நாம் இயேசுவின் உண்மையான சீடர்களா சீடத்திகளா? ஆண்டவர் அழைக்கிறார். நாம் இயேசுவின் உண்மையான சீடத்திகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் இயேசுவை நம்முடைய வாழ்விலே முதன்மைப்படுத்துகிறோமா? எல்லாமே இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, எல்லாம் ஆண்டவர் தான், எல்லாம் கடவுள் தான். துன்பம் வரலாம், பிரச்சனை வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வாழ்க்கையிலே நாம் அப்படியே மடிந்து போவது போல வீழ்ந்து போவது கூட நம்முடைய வாழ்விலே நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த தருணத்தில் கூட இயேசுவை நாம் நம்முடைய வாழ்விலே இறுக்கமாக பற்றி கொண்டு நாம் பயணிக்கின்றோமா? இன்றைய நாளிலே அந்த சோதம் குமரா அந்த நகர்களுக்கு இயேசு தந்தையாகிய கடவுள் சொன்ன அதே வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் கடவுளை முன்னிலைப்படுத்துகிற வாழ்க்கை நாம் வாழவில்லை என்றால் அந்த நகரத்தின் மீது வந்த கோபம் நமக்கும் கண்டிப்பாக உண்டு. ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால், 40 நீதிமான்கள் இருந்தால், 30 நீதிமான்கள் இருந்தால், 20 நீதிமான்கள் இருந்தால், 10 நீதிமான்கள் இருந்தால் இந்த நகரத்தை அழித்து விடாமல் விட்டு விடுவீரோ? ஆபிரகாம் கடவுளோடு உரையாடுகிறார், தொடர்ந்து கெஞ்சி கேட்கின்றார். நாம் இந்த உலகத்திற்காக ஜெபிப்போம், அகல உலகத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய கருணையிலே அவருடைய இரத்தத்தால் இந்த உலகம் அபிஷேகம் செய்யப்பட ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த உலகத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்வில் பணத்தை முதன்மைப்படுத்தி
செல்வத்தை முதன்மைப்படுத்தி பணத்தையும் செல்வத்தையும் கடவுளுக்கு நிகராக பார்த்து பாவ வாழ்க்கையிலே மூழ்கி போய் இந்த பணத்தை தவறான வழியிலே நாங்கள் பயன்படுத்துவோம் என்றால் அழிவு நிச்சயம் என்பதை எங்களுக்கு நீ தெளிவுபடுத்தி இருக்கிறீர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாமல் உம்மை இறுக்கமாக பற்றி கொண்டு உம்மை முதன்மைப்படுத்தி வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசையும் தாருங்க. ஜெபிங்க ஜெபிங்க. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவர் நோக்கி கதறினேன். ஆண்டவர் என்று கண்ணீரை கண் நோக்கினார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் கண் நோக்கினார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் கண் நோக்கினார். இது பொய்யில் அன்பார்ந்தவர்களே, நெருக்கடியான வேளையிலே ஆண்டவர் நோக்கி கூவி அழைக்கிற பொழுது தேவன் நம்மை பார்க்கின்றார், நம்மை கண் நோக்குகின்றார். இந்த நெருக்கடியான வேளையிலே நாம் ஆண்டவர் நோக்கி கூவி அழைப்போம். இந்த நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, துன்பங்களை சொல்லுங்க. உங்களுடைய சீடத்தை வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூக்கி செல்ல முடியாத அந்த சுமைகளை சொல்லுங்க. தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அந்த தேவனால் எல்லாமே கூடும், எல்லாமே முடியும். அன்று அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்று உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க இருக்கிறார். நீ பிரமாணிக்கமாக வாழ்வாயா? இயேசுவின் உண்மையான சீடனாக நீ வாழ்வாயா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் பலுகி பெருகி இன்னும் மேலாக உயர்த்துவேன். நீ தொடுகிற காரியங்கள் எல்லாம் துலங்கும். இன்று உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய பிரச்சனைகள் தீரும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரோடு உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, துன்பங்களை தாங்கி செல்வதுதான் உண்மையான சீடத்த வாழ்வு என்பதை எனக்கு நீ உணர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, என் அன்றாட செல்விகளை சுமந்து உண்மை நான் பின்பற்றட்டும். என்னை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே, நான் தயார். நீ எனக்கு தந்திருக்கிற செல்வங்களை ஒரு கருவியாக இருந்து நான் பயன்படுத்தணும். இந்த செல்வத்துக்கு நான் அதிபதி அல்ல. இந்த உலகத்திலே இந்த உலக வாழ்வு நீர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, நீ எனக்கு கொடுத்த செல்வத்தை நான் மற்றவர்களுக்காக பயன்படுத்தணும். என்னை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்கள் நம்ம ஒப்பு கொடுப்போம். உடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. பேர் பேராக கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உங்களுடைய குடும்பம் ஒவ்வொன்றையும் இந்த அப்பத்தோடு ரசத்தோடு ஒப்புக்கொள்ளுங்க. இந்த சாதாரண வெள்ளை அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் உயிருள்ள திருவுடலாகவும் திருத்தமாகவும் மாற்றுவது போல நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்தட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க. உண்மையான சீடனாக சீடத்தியாக நான் வாழணும். ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரிடம் கையளிக்கிற பொழுது, ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று, ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரை நினைவுகூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. துன்பங்களை தாங்கிக் கொள்வதுதான் உண்மையான சீடத்தவ வாழ்வு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்விலை நாம் சந்திக்கிற துன்பங்களை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவை நாம் பின்பற்றக்கூடிய உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக வாழ நம்முடைய கரங்களை மேலே உயர்த்தி நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சாத்தானுடைய பிடிநிலைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இயற்கையின் தாக்குதல்கள் இவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல், நாங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை, மனித பலவீனங்களை, குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி இந்த உலகம் எங்களுக்கு தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் எங்கள் நாட்டிலும் நாங்கள் வாழக்கூடிய இடங்களிலும் குறிப்பாக எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் தந்து காத்து அருள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்வில் வந்த துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்.
சிலுவையிலே அறைந்து இறந்து 3ஆம் நாள் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த தேவன் இன்று நம்மில் வாழ, நம்மோடு பயணிக்க இந்த நற்கருணை வடிவிலே வந்திருக்கிறார், நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். இந்த தேவனுடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, தூய மனைகள் வழியாக உமது இரக்கத்தால் நாங்கள் நம்பிக்கை வளர உம்மை வேண்டுகின்றோம். ஆயிரான புனிதனுடைய சாவை ஏற்கும் அளவுக்கு தமது நம்பிக்கையின் உறுதியால் நின்று மாட்சி அடைந்தது போல நாங்களும் அதே நம்பிக்கையில் உண்மையாகவே பின்பற்றி உமக்கு ஏற்புடையோராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசியை வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், மாயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.